இந்தா போய் தொலை எங்கேயாலும். இவெல்லாம் ஒரு பெரிய குஞ்சு, இவன் கூட சேர்ந்ததுக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிச்சுக்கணும். அதே காணும். ஏ பெரிய குஞ்சா, என்னடா ஆச்சு? இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இருக்கிறான். தாண்டா சந்தோஷமா இருக்குது. அது நேத்து எங்க ஆத்தா மொச்சக்கோட்டை குழம்பு வச்சு பழமா கவிச்சாலா, நானும் வலிச்சு வலிச்சு நக்கி நக்கி தின்னு விட்டேன்னா, அது என்றானா காலையில இருந்து கடமுடானே கிடந்தது. இப்ப அழுங்காம புடுங்கி விட்டுருச்சான். ஏடா நானும் அவசரமா கழட்டல. டவுசரை கழட்டுறதுக்குள்ளார காலோட போயிருச்சுடா. ஆனாலும் இந்த காலோட கழியிற சுகமே வேறதான். கருமத்தா, ஏண்டா நீ கோயிலுக்கு போனாலே கைகால கழுவ மாட்ட, பூசாரிக்கிட்டு போய் சந்தனத்தை வாங்கி பூசிக்கிட்டு நல்லா கும்பலுக்குள்ள போய் வாசமா இருக்கு நின்னுக்குவேன். ஏண்டா கரும்பு முடிச்சுவேன். அப்ப தாண்டா வந்து ஒரு நாட்டாம கமன்னு வாசமா இருக்க முடியும். எந்த இது கூட தெரியாது நீ என்றால. சரி சரி, நம்ம ராசாத்தி புள்ளி அந்த பையன் கெடுத்துட்டானா பெரிய குஞ்ச, அதுக்கு பஞ்சாயத்து கூட்டிருக்காங்க, வா போலாம். நான் பார்க்காத பஞ்சாயத்தாரா? ஏய் அந்த நாய் பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வாடா. ஐயா, இந்த பழனி உங்ககிட்ட பணம் வாங்கி தின்னது உண்மைதாங்க ஐயா. அதுக்காக எங்க குடும்பத்தை மானத்தெல்லாம் கெடுக்காதீங்க ஐயா. யாரா நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலடா. இந்த நாய் தான் அந்த பிள்ளைய நாசம் பண்ணுதாரா? ஏன்றா கோமணத்தை கட்டிக்கிட்டு இவன் என்ன பண்ணி இருக்கிறான் பாரு. பொம்பளைங்களா என்றா அவ்வளவு இழிச்சுவாத்தனமா ஆகி போரிச்சா? என்னையாடா வலிச்சு நக்கிறதுக்கு? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவர்னு எங்க அண்ணன் பாரதியார அந்த காலத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. தோலை உளிச்சு பாரு உளிச்சு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நான் பாட்டுக்கு ரோட்ல தண்ணி போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். சரி, அதனால எனக்கு தண்ணி தவிச்சது. சரி, தண்ணி தவிச்சல சுத்தி முத்தி ஊட பார்த்தேன். சாமி ஆடுறானா? ஒருத்தரையும் காணா. சரி, எங்க ராசாத்தி குடத்தோட தண்ணி கொண்டுகிட்டு வந்து ரேப்புக்குறான்னு சொன்னான். அப்படியே ரேப்பு பண்ணாத பிள்ளைய ரேப் பண்ணிவிட்டு ரேப்புக்குறான்னு வேற சொன்னால. அப்படியே மேல தாவி அப்படியே ரேப் பண்ணிவிட்டான். அஞ்சாலும் பிடிச்சினாய என்ன பண்ணி இருக்கிறான் பாத்தியா பிள்ளைய? இங்க வர்றான், நம்ம தான் இடம் கொடுக்கணும், படுக்கிறதுக்கு பாயும் கொடுக்கணும். கொடுத்த வாயிலே நம்மளே மலா கடிச்சு படுத்துக்க கூடாதா? என்றா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு ஒரு தீர்ப்பு சொல்றேன் பாரு. ஐயா, தீர்ப்பு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா. இந்த இப்ப சொல்றேன் பாரு, சுட சுடா. இந்த அந்த நாய் என்ன பண்ணிச்சு? சாராய் கொடுத்துட்டு மாப்பிள்ள வந்து உன்னை கருத்து போட்டியா? அதான பஞ்சாயத்து. அதே மாதிரி நீயும் போய் மொரா கணக்கா சாராயத்தை குடிச்சுட்டு நீயும் போதையில அந்த நாயை கெடுத்து போட்டு. ஐயா, அதான் என்ற தீர்ப்பு. தீர்ப்பை மாத்தி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தீர்ப்பை மாத்தி சொல்ல மசுரடா உடுக்கிருவியா? பாருங்க நட்டாம, நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு, கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. நான் பார்த்தாலுமா அலங்கோலமா கிடைக்கிறியான்னு ஒரு நல்ல தீர்ப்பா சொன்னேன். ஏமா எங்க இந்த நாட்டாம இருக்கார அவர் நாய் நாய் செத்தால் சாம வலிஞ்சு நாய் சாவே சாவாது. அடச்சி வாய முடியா? அவன் கெடுத்ததுனாவது பாதிமானம் போச்சு. நீ நாய சொல்றேன்னு சொல்லி என் மான மரியாதை எல்லாமே இந்த ஊர் சனம் முன்னாடி வாங்கிட்ட. நீ எல்லாம் ஒரு நாட்டாம. இவன் வர்றான், இந்த நாட்டாமையை காரி திப்பு போட்டு போயிட்டான். அவளை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறான். வேற கீழே விழுந்துகிட்ட சொன்னதை மறந்து விட்டுட்டாரு. ஏய் அவன் கூட ஜாக்கெட் துணி பிரா துணி யாரும் தைச்சு தரக்கூடாது. அப்புறம் குட்டானமா பொம்பளைங்க எல்லாம் உட்காந்துட்டு அவங்களோட யாரும் குசலம் பேசக்கூடாது. அவங்களையும் சேர்த்து தள்ளி வச்சு விடுவேன். நாயா ஓ நாய் நல்லா தான் இருக்குது. நம்ம
அதான் எவன் கூத்து கூத்து போட்டிருக்காங்களா ஆ. போல சீக்கிரம் நாயத்தை சொல்லி தொலை. அடா ஆமாடா கூத்தல்லமாடா ரிக்கார்ட் டான்ஸ் சொன்னாங்கடா கவலமலையில மகேந்திர இருக்கான்ல அவன் தான் ஏதோ ரிக்கார்ட் டான்ஸ் போட்டிருக்கானா வாடா போலாம் இந்த பாருங்க இது முடிஞ்சு போச்சு. பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடுச்சு முடிய மாறி போச்சு அப்படி ஓடி போயிரு. ஏண்டா வரதா, நேத்து அன்னக்கிளி விசேஷத்துல ராமு ஊரையே கூப்பிட்டு ஒரு கலக்கிட்டான் போல இருக்கு. ஆமா பரமா, ராமுக்கு தங்கச்சினா ரொம்ப உசுறு இல்ல. தங்கச்சிக்காக அண்ணன் என்ன வேணாலும் செய்வான். டே கந்தா, அன்னக்கிளிக்கு மேல எனக்கு ஒரு கண்ணுடா. அவளை லவ் பண்ணா எப்படி இருக்கு? ஏண்டா வரதா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். எப்படி, என்ன சொல்ற? பரமா பரமா, உனக்கு இப்படி ஒரு ஆசையா? ஊருக்குள்ள உன்னை காரி துப்பாத பிள்ளைகளே ஒருத்தர் கூட கிடையாது. ஒருத்தர் சொல்லு. போடா முட்டாள், எத்தனையோ பொண்ணுங்க என் மேல காரி துப்பிருக்கலாம். ஆனா ஏ மஞ்சத்தை அலங்கரிச்சுக்க பொண்ணு, உனக்கு கணக்கு தெரியாத பேசாதடா, கணக்கு தெரியாத பேசாத. வேண்டாம் பரமா, அன்னைக்கிளி மேல ஆசை வச்சா அவ அண்ணன் ராமனுக்கு தெரிஞ்சா உன்ன ஊருக்குள்ளேயே விட மாட்டான். போடா, அண்ணனு சொல்லி பயமுறுத்துறியா? அவ மட்டும் என்னை லவ் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் அம்மாவாவது அண்ணனாவது. டேய், ஒரு பயனும் இந்த பரமனை ஒண்ணும் பண்ண முடியாது. பரமா, உனக்கு அந்த அண்ணன் பத்தி தெரியாது. அவ அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அவ அண்ணனுக்கோசரம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பா பரமா. டேய், அண்ணன் தங்கச்சி பாசமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுதான். தங்கச்சி ஒருத்தனுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் அண்ணனாவது அம்மாவாவது. டேய், அண்ணன் தங்கச்சி பாசத்தை விட காதலும் காமமும் தான்டா ஜெயிக்கும். நான் இந்த மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்திருப்பேன். சும்மா நிறுத்துங்கடா. அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம், வாங்கடா. பாருடா, இந்த அன்னக்கிளி இல்லாட்டி என்னடா, இந்த வண்ணக்கிளிய பிக்கப் பண்ணா போது. எங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க சிரிச்சாலும் ரசிப்போம், முறைச்சாலும் ரசிப்போம், அழுதாலும் ரசிப்போம். ஏய், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசினேன், செருப்பை கழட்டி அடிப்பேன். அடியே, உன்ன கைய பிடிச்சு இழுத்தமா இல்ல காட்டி அனுப்பியா இல்ல கெட்ட வார்த்தையில பேசணுமா? எதுக்கு எங்களை செருப்பு அடிக்கன்னு சொல்ற? பணக்கார திமிர காட்டுறையா?
இன்னொரு தாடி இந்த தாடி பேசுன எங்க குண்டுமணி அண்ணன் கொலை வெட்டி வச்சிருக்காரு. அங்க கூட்டிட்டு போய் உன் குளத்தை நப்பிடுவேன் பாத்துக்க, இல்ல கண்டவாக்கி விட பாத்துக்க. ஏய், யார கண்ட பார்க்க போறாங்கன்னு இது பார்க்கத்தானே போற, அதுக்குள்ள நீயே அவசரப்படுற. சீ, என்ன பரமா இப்படி சொல்லிட்டு போறா? ஊருக்குள்ள போய் சொல்லி ஏதாச்சும் நாய வச்சிருவாளா? போடா போடா போ. இவன் அப்பனு கண்டனுக்கு சம்பாதிக்கிற காசுன்றதுக்கு நேரம் இல்ல. அப்படியே இவன் நம்மளை பத்தி தப்பா சொன்னா கூட நீ என்ன மயிர்கடி அங்க போனேன்னு சொல்லி கேட்பானுங்க. போடா, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகள் நான் பார்த்திருப்பேன். சரி பரமா, வாங்க கிளம்பலாம், போலாம். கண்டா, நீங்க கிளம்புங்க. நான் இந்த வாய்க்கால பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்காங்க, சைட் அடிச்சுட்டு நானு அப்படியே ஒரு குளியல் போட்டு வரேன், நீங்க போங்க. ஓகே. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டுமோ இன்னைக்கு. அவ பேசின பேச்சுக்கு நான் பேசினது சரிதான். ஊருக்குள்ள வாங்கறது பத்தலையா? இன்னும் வேணுமா? ஏறுமாறா பேசுனியாமல்ல? உன்னை பார்த்தா யோகா வரும்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுதாமல்ல? என்ன பார்த்தா ரத்தம் வரும். இப்பதான் ஊருக்குள்ள ராமுவும் அப்பளமே கோம வரத பார்த்தேன். கந்தனை கூட்டிக்கிட்டு ஓடி ஓடி பார்த்தா இப்படி ஆகி போச்சே பரமா. விடுடா விடு, இது அடி வாங்குறது எனக்கு என்ன புதுசா? டேய், எப்போ நடக்கிறதானே? பாம்பு பத்தே ஆனா அவ கைய பிடிச்சா இவனுக்கு இந்த ஊருக்கு என்ன சாவு வருண்டா. பரமா, அவ இவனுக்கு முறை பொண்ணு, அவளை இவன் தான் கட்டிக்கிறான்னு சொல்றாங்க. அதான் இவன் இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறான். பரமா, இவனை சும்மா விடக்கூடாது. இவ தங்கச்சி அன்னைக்கிலையா ராமு கட்டி கொடுக்கறதா பேச்சு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா பேச்சு ஊருக்குள்ள. அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு கோவம் வருது. டேய், தலை இருக்கிற வரைக்கும் சனி போகாது. இந்த பரம ஊருக்குள்ள வரைக்கும் அவன் நினைச்சது நடக்காது. டேய், இந்த பரம மேல கைய வச்சுட்டானால
சனி மேல கைய வச்ச மாதிரி. டேய் ராமு, இனி உனக்கு சென்ம ஜனிடா, சென்ம குப்பா வயிறம் கோபுரம் தாடு. காக்கா திட்டி மாடு சாகாது. அடியே சீதா, ஏழுக்கு வந்த நீ தாலி அறுக்க வருது. சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ண போறீங்க. இட்ட உறவு 8 நாளைக்கு, நக்கின உறவு 4 நாளைக்கு. ராமு, நீ கைய வச்சது ஒரு வீர மேல இல்ல, இந்த சகனியோட ஆட்டத்தை என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி, அண்ணங்காரே அன்றாடம் நனையும் அன்பான அருவி. தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க, அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே இங்க. ஏ ஆரம்ப காலத்துல புக்கெல்லாம் அணிலா இருப்போம். நான் கிரிக்கெட்டு ஆடையில் விக்கெட்டு கேட்டா உடனே எடுப்போம். பார்த்தாலே போதும் எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. என் தங்கதான் என் உலகமே அதுதான். என் தங்கதான் என் உலகமே அதுதான். உன்னை விட எங்க அண்ணனுக்கு தான் எனக்கு முக்கியம். நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கையை விட என் அண்ணனோட பாசம் தான் எனக்கு முக்கியம். அடுத்த ஜன்ம கூட அண்ணன் உனக்கு நான் தான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிக்கலாம். இந்த ஜென்மம் அண்ணன், அடுத்த ஜென்மம் அப்ப மாத்தி மாத்தி பிறந்து வாழ்ந்துக்கலாம். சொந்தம் பந்தம் பாசம் எல்லாம் காண போச்சு எங்க. பசுமலர் பாட்டும் மாத்தோம் பார்த்துக்கோங்க எங்க. கூட பிறந்தவ ஆசைப்பட்டா பூமிய கூட வாங்கி தாடா. வாய் விட்டு சிரிக்கிற சத்தம் கேட்டா வேறொன்னும் வேணா போதும் போடா. கடவுள் வந்து கேட்டா கூட ஒன்ன தர மாட்டேன். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. என் தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க, அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே இங்க. பாட்டியரு பிரதரு பார்த்தா செதற சுகரு அண்ணே ஒரு தேர்ந்தானே போதும்
எப்போ பார்த்தாலும் அன்னைக்கிளி ஞாபகமாகவே இருக்கு. அன்னைக்கிளி வயசுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. இப்படியே கனவு கண்டுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது என் காதலை சொல்லிட வேண்டியதான். என்ன மாமா, மீன் பிடிக்க வந்தீங்களா? மீன் பிடிக்கலாம் வரல, ஒரு கிளியை தான் பிடிக்க வந்தேன். அப்புறம் கிளி வந்துருச்சா இல்லையா? இப்போதான் அந்த கிளி வந்திருக்கு. இனிமேல் தான் பிடிக்கணும். பார்த்து பிடிக்க மாமா, கிளி பறந்துட போகுது. அந்த பச்சை கிளி தான் பறந்து போகும். இந்த அன்னக்கிளி என் வாழ்க்கை துணையா வந்தா போதும். என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இனிமேல் நீ தான் உன் பதில சொல்லணும். இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா இதே நான் சமாதானம் நினைச்சுக்குவேன். வெக்கப்பட்டதெல்லாம் போதும், சொல்லு. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. இதையே நான் சமாதானம் நினைச்சுக்கிறேன். நினைப்பீங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என் அண்ணன் சொன்னாதான். இந்த காதல் கத்திரிக்கால எங்க அண்ணன் சொன்னா மட்டும்தான். என்ன கருமண்டா இது? நம்ம காதலை கூட உங்க அண்ணங்கிட்ட தான் சொல்லுமா? இந்த உலகத்திலேயே நம்ம காதலிக்கிறத அண்ணங்கிட்ட சொல்லணும்னு சொன்ன ஒரே தமிழச்சி நீ தான். உன்னை நினைச்சு கோவப்படுறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. இங்க பாருங்க மாமா, நீங்க சிரிச்சாலும் சரி கோவப்பட்டாலும் சரி, எங்க அண்ணனோட அனுமதி இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எப்பாடா அண்ணன் மேல என்ன பாசம்? பின்ன இருக்காதா? எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னை கண்ணுக்குள்ள வச்சு எங்க அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிறாரு. எங்க அம்மா கூட என்னை அப்படி கவனிச்சதில்லை. எனக்கு ஏதோ ஒன்றுன்னா என் அண்ணன் துடிச்சு போயிடுவார். அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு என் அண்ணன் என் மேல. அப்படிப்பட்ட அண்ணனை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இதை உன்னை லவ் பண்றதுக்கு பதிலா உங்க அண்ணனை லவ் பண்ணியிருக்கணும் போல. அப்பதான் நீ என்ன லவ் பண்ணுவியா? மாமா, எனக்கும் உங்க மேல ஆசைதான். ஆனா அண்ணா சொல்லணும், அதுதானே? ஆமா மாமா. சரி, சொல்ல வைக்கிறேன். அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் பிளான் போடுறீங்க? நான் உங்க அத்தை பொண்ணு தானே, தைரியமா வீடேறி வந்து பொண்ணு கேட்க வேண்டியதானே. இதெல்லாம் தெளிவா பேசு, ஆனா நீ மட்டும் சொல்லிடாத. என்ன மாமா நீங்க? இதெல்லாம் நான் எப்படி எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க, நான் கிளம்புறேன். என்னோட காதலை சொல்றதுக்கு அவங்க அண்ணங்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? என்ன கொடுமைடா இது? இந்த மாதிரி எந்த ஒரு லவ்வருக்குமே வரக்கூடாதுடா சாமி. இந்த மாதிரி ஏதோ நடக்குன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த. பரமா, நீ துபாயில வேலை பார்த்தது போதும், நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா. போன போற கந்தா, சொல்லு கந்தா, நல்லா இருக்கியா? ஓ அப்படியா, மகிழ்ச்சி. நான் உடனே புறப்பட்டு வரேன். என்ன பரமா, ஒரே மகிழ்ச்சியா இருக்க? என்ன விசேஷம்? அன்னக்கிளியும் சீதாவோட அண்ணனுக்கு லவ் வந்துருச்சா? அந்த காதல் சிறகடிச்சு பறக்குதா? அந்த அப்படி பறக்கிற அந்த காதல ஒவ்வொரு இடங்கா புடிச்சு புடிச்சு புடுங்க போறேன்டா. பரமா, உனக்கு அந்த 2 பேர்த்துக்கு எந்த சம்மதம் இல்லையே, அப்புறம் பிரிக்க நினைக்கிற? டேய், எங்க அடிச்சா
எங்க வலிக்கணும் எனக்கு தாண்டா தெரியும். அன்னைக்கிளி கண்ணுல மிளகாபடிய தூணா அந்த ராமு கண்ணில் இருந்து குடகுடமா தண்ணி வரும்டா. குடகுடமா தண்ணி வரும். என்ன பரமா பிரிக்கணும்னா முடிவு பண்ணிட்டியா? டே வரதா, இனிமேல்தான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ஒரு ஆட்டுக்கிட்ட இந்தியாவுக்கு நம்ம ஊர் மாரியம்மா உன்னை நம்பித்தான் தாயே பல லட்சம் பணத்தை போட்டு இவ்வளவு பெரிய மியூசிக் பார்ட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறேன். இந்த மியூசிக் பார்ட்டி சாதாரணதல்ல, வேர்ல்ட்ல நம்பர் 1. என்ன இந்த கோலிவுட்டு, பாலிவுட்டு, ஹாலிவுட்டு எல்லா வீட்லயும் இந்த சினிமாக்காரங்கெல்லாம் மோளம் போடுறதுக்கு நம்ம பார்ட்டி தான் கூப்பிடணும். ஆத்தா நீ தானாத்தா கண்ணு முழிச்சு எங்களை காப்பாத்தோணும் தாயே. ஏ பெரிய குஞ்ச சொல்றா, நம்ம மியூசிக் பார்ட்டி பார்த்த நம்ம சித்தாவந்தூர் இருக்கல்ல, சித்தாலந்தூரம். ஆ ஏய் சித்தாலந்தூரம் வேற நாடாடா, ஏதாவது சொல்றா, ஜப்பான் கிப்பான் அப்படி. ஆனா சித்தாவந்தூர் தான் அங்க ஒரு பெரிய அரிமாய் போச்சா. அவட இல உழுந்து நாயே, அதுக்கு நம்ம நாசமா போடுனா. ஆனா அதுக்கு நம்ம மியூசிக் பார்ட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஆடும்போது ஒரு பொம்பளை வேணுமல்ல, அதுதான் நம்ம சேலத்துல தோட்டி கூட்டிட்டு வந்து குந்தாணி அவளை கூட்டிட்டு போயிடலாமா? அதெல்லாம் சரிடா, குந்தாணி கூட்டிட்டு தான் போய் ஆகணும். ஏன்டா நான் லட்சமா பணத்தை போட்டு எல்லா காலி வீட்டுக்காரங்களாம் நம்மள மோளங்கட்டு கூப்பிடுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா நீ வந்து இல வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கு வாசிக்க சொல்றேடா. தோலை ஒழிச்சு போட ஒழிச்ச கரும்பு பிடிச்சவன இதைத்தான் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு நாய் கூட கூப்பிட்டது இல்ல. டீ குடி காசுல தங்கவேல் மாமரையில 1000 ரூபாய் கடை இருக்கு தெரியுமா? கடனெல்லாம் தேர்றதுக்கு தான் என்ன இங்க வந்திருக்கிற சனங்களுக்கெல்லாம் நம்ம பெருசா கும்பிடு போட்டுக்கணும். போறோம். எங்கதான் போய் தொலைஞ்சாங்களோ என் அருமை தங்கையிலே, காதலனை தேடி வரும் அனைவருக்கும் வருக வருக என்று வணக்கத்தை போடுகிறோம். தன் மனைவி அதாவது பொண்டாட்டி கூட அருகாமையே உக்காந்து இருக்கு, பக்கத்தால இருக்கு. நான் அவங்க குழந்தையால சைட் அடிக்கிற நம்ம அண்ணன்மார்களை வணக்கம் வணக்கம். பட்டச்சாராயத்தை குடித்து விட்டு கெட்ட நாத்தத்துடன் அமர்ந்திருக்கும் நம்ம அருமை நண்பர்களே வருக வருக என்று வணக்கம் கேட்டுக்கொள்கிறோம். எந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்தாலும் தெருக்கூத்து மாதிரியே ரசனையோட பார்க்கிற எங்க அருமை ஆயாமார்களே உங்களுக்கெல்லாம் வணக்கம். அப்புறம் இந்த 60 வருஷமா அந்த ஆயாமார்களையே அன்போட லவ் பண்ற எங்க தாத்தாமார்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் போடுறது நல்லா தான் போட்டு மாட்டேங்குது. ஹாய் ஹாய் ஹாய். டே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுறா, ஆயெல்லாம் சொல்லுது. ஐயோ ஏங்க நீங்க கொடை வச்சிருக்க ஸ்டைலுமே நீங்க கட்டி இருக்கிற புடவைக்குமே அப்படியே வெளியூர் மாதிரி தெரியுது. ஐயோ கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இங்க மாதிரி கொடைக்காரமா எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த நாத்து முடிச்சு நைட்டையுமே கிழிஞ்சு போன துணியும் தான் போட்டு எடுத்திருப்பாங்க. பார்த்தா வெளியூர் மாதிரியா தான் தெரியுது. எஸ், மை நேம் இஸ் ரசதி. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க டீச்சர். டீச்சர் அதாவது டீச்சர் நீங்க டிங்கிள் டிங்கிள் லிஸ்ட் ஸ்டார் 7 குவார்டர் ஓல்டு மங்கு புல்ல ஐயம் பெரிய குஞ்சான். ஐயோ ஏண்டா இந்த ஓட்ட இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு படாத பாடு படுத்துறானே. டீச்சர் நீங்க வச்சிருக்கிற கொடைக்கு பார்த்தா
என்னால ஒண்ணு தாங்க முடியல. ஒண்ணும் ஐ ஆம் தாங்க முடியலையா? 5000. ஐ ஆம் அம்மா இவனது ஓட்டை இல்லாத இங்கிலீஷ் ஆட்டம் இருக்குதுடா. ஏய் இந்தரா என்றா எனக்கு கையும் காலெல்லாம் உதறது. தாக்கோட்டு பெரிய மனுஷனா இருந்து என்ன பண்றது? டீச்சர் எங்களை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிறீங்களா? நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் வரோம். கண்டிப்பா உங்களை நான் சேர்த்துக்கிறேன். படிக்கணும். நீங்க நான் சொல்லி கொடுத்த பாடத்தை ஆர்வத்தோட கத்துக்கணும். ஓகே, நாளைக்கே நீங்க 2 பேருமே பள்ளிக்கூடத்துக்கு வரணும். பாக்குறதுக்கு ரிக்கெட் டான்ஸ்காரி ஏற்றவே அழகா இருக்குதல்ல, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பிடிச்சோம். ராமத்தை போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறியா? ஏண்டா மொத்தத்துல நல்லா கலரா இருக்குன்னு சொல்லு. காலையில எங்க அத்தைக்கிட்ட விளக்கமா தடி வாங்க போறேன், அது தெரிஞ்சு போனது. எக்காலமா ஆடி தொலை பாடு, தெருக்கூத்துரு போய் செருப்படி வாங்கு. நான் வரட்டுமா? போல நட
ஆமாமா, நீங்க மட்டும் என்ன பாக்குறதுக்கு தினமும் வீட்டுக்கு வரீங்க பாரு. நான் தான் வீட்லயே இருக்கிறது இல்ல. ஆமா, அங்க வந்தா நீ மட்டும் தனியாவா இருக்கிற? உங்க அப்பன் உங்க அண்ணன் எல்லாரும் இருப்பாங்க. எப்படி இந்த மாதிரி பார்க்ல வந்து தனியா சந்திச்சா? தனியா சந்திச்சா சொல்லுங்க. ஏன் பாதிலே நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. தனியா சந்திச்சா லவ் பண்ணலான்னு தான். மனசுல இருக்கிற லவ்வ அப்படியே ஜாலியா ஃப்ரீயா சொல்லலாம்ல. இது பாருங்க, இந்த காதல் கத்திரிக்கலாம் இப்ப வேண்டாம். எதுவா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குங்க. அதுக்கப்புறமா வேணும்னா அவர் சம்மதிச்சா நான் வேணா உன் லவ் பண்றேன். ஆமா ஆமா, இந்த விஷயத்தையெல்லாம் போய் உங்க அண்ணாட்ட போய் சொல்ல முடியுமா? அவர்கிட்ட போய் சொல்லி எப்படி பர்மிஷன் வாங்குறது? ஓஹோ, அப்படியா? அப்போ உங்க தங்கச்சிக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்படியா? புரிய மாதிரியா சொல்றேன். எங்க அண்ணன் இருக்காருல்ல, உங்க தங்கச்சி லவ் பண்றேன்னு சொல்லுச்சு. அதுக்கு உங்க தங்கச்சி சொல்றா, எதுவா இருந்தாலும் வந்து எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஓகேதான், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. அப்போ உங்க தங்கச்சிக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? ஓ, இப்படி வேற ஓடுத கதை. இது என்ன முருகனு சீதா, முருகனு அன்னக்கிளையும் தனியா போய் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? நேரா வந்து எங்க வீட்டுல சம்மதம் கேட்டா நானு எங்க அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டு போறோம். அதுக்கு எப்படி? உங்க தங்கச்சி தான் எதை கேட்டாலும் என் அண்ணா வந்து கேளுங்க, எங்க அண்ணன் கிட்ட வந்து கேளுங்க, பேசுங்க பாருங்கன்ட்டு ஒரே பிடிவாதம் தான். ஆமா, நீங்க நம்ம பாசம்ல டூவாமே அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, உண்மையா? அது இல்ல சீதா, எங்க அப்பா சீதா அன்னக்கிளைக்கு 5 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாரு. அவரு இறக்குறப்ப என்கிட்ட அன்னக்கிளிய உசுருக்கு உசுரா பாத்துக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தைய நான் இந்த நிமிஷத்தை வரல காப்பாத்திட்டு இருக்கிறேன். அவளுக்கு அப்பாவா அண்ணனா எல்லாமா நான் தான் இருக்கேன். அதனாலதான் அன்னக்கிளிக்கு என் மேல அவ்வளோ பிரியம். அப்படியா? அப்படின்னா அன்னக்கிளிக்கும் என் அண்ணாவுக்கும் ரூட்டி கிளையாச்சு. அடுத்து நம்ம ரூட்டி தான். அது இல்ல சீதா, இப்போ உங்ககிட்ட நான் சின்ன வயசுல இருந்தே லவ் சொல்லலான்னு ஒரே ஏக்கமா இருந்த. இப்பதான் அந்த தைரியம் வந்திருக்குது. ஏன் ஏன் வந்து சொல்லல? பூனைக்கு என்ன குறுக்க போயிருச்சா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, நான் 1 வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்னக்கிளியோட மஞ்சள் நீராட்டு விழாவில் உங்ககிட்ட லவ் சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ண. அதான் குறுக்கால நிறைய நரி மாதிரி பூந்து பூந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க, ஒன்றும் பண்ண முடியலையே. ஏமாமா, நீங்க என்ன இன்னுமா புரிஞ்சிக்கல? நான் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு காதலிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இப்பதான் உங்களுக்கே தைரியம் வந்து என்கிட்ட பேசியிருக்கீங்க. ஏமாமா, என் மனசு நீ இன்னமா புரிஞ்சிக்கல. சரி, பேசி பேசி நேரம் தான் வீணா போகுது. வா லவ் பண்ணலாமே. லவ் பண்ணி அப்புறம் என்ன பண்ண போறோம்? லவ் பண்ணி அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? தூயிட்டா என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் 2 உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே, குங்குமத்தில் புரட்டி எடுத்த குண்டு மல்லிச்சேரமே, மந்தமாருதம் உந்தன் மேனியில் கண்கள்
ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும் எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும் கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி வரை நான் மூழ்கத்தேன் பாய்ச்சுமே சுடர் முல்லை மலர்த்திடல் நாணுவதே என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு உன் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு அதில் முக்கியம் கொண்ட முதல் கனி பார்த்து விட்டேன் பத்தினி பெண்ணின் பத்தியம் தேட ஓரிடம் வேர்த்து விட்டேன் பூர்வ ஜன்ம ஓர் பந்தம் நீ வந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது மனசிலும் வெட்கச் சிரிப்பிலும் வாழ்ந்திருப்பேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுக்க குண்டு மல்லி சரமா மந்த மாருதம் உந்தன் மேனியில் பூத்திருக்கோ என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு உன் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு